and welcome to VAG Home Bakers. First, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். உங்களோட சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் நான் இனியும் கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுவேன். என்னை இதை மாதிரியே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிக்வெஸ்டட் வீடியோஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எடிபிள் லேஸோட ரெசிபி பார்க்கலாம். இந்த எடிபிள் லேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களாலையும் இது ஈஸியாக செய்ய முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸ் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லும்போது டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எனக்கே சில டைம் கன்ஃபியூஸ் ஆகி நான் மாற்றி சொல்லிடுறேன். அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டெய்லோஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நல்லா திக் ஆகிற வரைக்கும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா ஹாட்டாக இருக்கிறது மாதிரியாவே எடுத்துக்கோங்க. அப்போதான் அந்த டெய்லோஸ் பவுடர் சீக்கிரமாக வாட்டரில் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டோடைய மிக்ஸ் இந்த அளவுக்கு திக்காக வரது வரைக்கும் நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா விஸ்கை மாற்றிட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸில் டெய்லோஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன லம்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கணும். அந்த டெய்லோஸ் பவுடர் வந்து இந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாகவே இது பண்ணிக்கணும். இதில் ஒரு சின்ன அந்த டெய்லோஸ் பவுடரோட லம்ஸ் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த லேஸை செய்கிறதுக்கு அந்த ஜெல் ஃபார்மில் தான் நமக்கு அந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். அதில் அந்த லம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த லேஸ் பிரேக் ஆகி கிடைக்கும். இதில் அந்த டெய்லோஸ் பவுடரோட லம்ஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த வாட்டரி கலரில் வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லோஸ் பவுடர் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி கிடைச்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரியா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் சுகரோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இந்த ரெண்டையும் டைரக்டாக சேர்த்துக்காம சீவ் பண்ணி சேர்த்துக்கிட்டாதான் லம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு நல்லா கிளியர் ஆகி கிடைக்கும். அடுத்ததா கார்ன் சிரப் எடுத்துக்கோங்க. கார்ன் சிரப்ல 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நமக்கு இந்த ஸ்பூன்லேருந்தே ரிமூவ் ஆகி வராது. இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கிடைக்கிறது வரைக்கும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் வரலாம், கார்ன் சிரப்புக்கு பதிலாக லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்துக்கலாமா அப்படின்னு. சேர்த்துக்கக்கூடாது. இந்த கார்ன் சிரப் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லேஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். அது மாதிரியே டெய்லோஸ் பவுடருக்கு ஆப்ஷனலாக சிஎம்சி சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். சிஎம்சியும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து சிஎம்சி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் மாதிரியாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்காது. ஆனால் டெய்லோஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக நல்ல பவுடராக இருக்குமா. அதனால் டெய்லோஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியாக நம்ம லேஸ் செய்யும் போது ஏதாவது இடத்துல சின்ன லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேஸ் அந்த இடத்துல வச்சு பிரேக் ஆகிடும். அதனால சிஎம்சி அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த டெய்லோஸ் பவுடரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு வாட்டரி கலரில் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது நல்ல ஒயிட் கலர்லையாக கிடைக்கும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரியாக நல்ல ஒயிட் கலரில் இப்படி கிடைக்கணும். இனி இந்த மிக்ஸை ஒரு க்ளீன் ஃபிலிம் வச்சு கவர் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மினிமம் 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் லேஸு செய்ய ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் 2 hours 3 hours வரைக்கும் வச்சிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1/2 அன் ஹவர் தாண்டி இப்போ லேஸு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இது ஒரு 4 கலர்ஸ்லேயே நான் செய்ய போகிறேன். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த மிக்ஸை வந்து நான் 4 பவுல்லையாக தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒயிட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் அந்த மிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒயிட் கலரில் தானே இருக்குது, இதுக்கு அப்புறமா ஜெல் கலர் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்.
நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் லேஸ் நம்ம செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒயிட் ஜெல் கலர் சேர்த்து அந்த மிக்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் லேஸ் செய்யணும். ஸோ இந்த கலர் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கலர் வந்து அந்த பேட்டில் எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். கலர் எடுத்துக்கிறேன். இதில் 1 ட்ராப் ரெட் கலர் சேர்த்தா போதும், அதுவே நல்ல டார்க் கலராக கிடைக்கும். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடிபிள் ஜெல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம், லிக்விட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வயலட் கலர் நான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக நியான் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த மஜந்தா கலர் மாதிரி இருக்கும். இந்த 4 கலர்ஸையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிலிங் வச்சு அதை கவர் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் நம்ம செட்டில் பண்ணலாம் வைக்க தேவையில்லை. இப்போ எதுக்கு இந்த ஃபிலிங் வச்சு இந்த கலர் மிக்ஸ் பண்ண பிறகு க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா, நம்ம ஓப்பனில் இருக்கும்போது ஏர் கூட ரியாக்ட் ஆகி ட்ரையாக ஸ்டார்ட் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது. கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி உடனே அந்த மேட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லேஸ் செய்ய போகிறது வந்து சிலிக்கானில் உள்ள மேட். என்கிட்ட இருக்கிற இந்த மேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இதுவே திக்காக உள்ள அந்த மாதிரி லேஸ் மேட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 மாடல்ஸில் உள்ள லேஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த லேஸுக்குள்ள சிலிக்கான் மேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து 600 to 700 சம்திங் ஆச்சு. நான் இதை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த வயலட் கலரில் உள்ள லேஸ் செய்து காமிக்கிறேன். இந்த மிக்ஸை சிலிக்கான் மேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் பேலட் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். பேலட் நைஃப் இல்லை அப்படின்னா ஸ்க்ராப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸில் உள்ள ஸ்க்ராப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் சொல்கிற இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த லேஸோட அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மிக்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஹோல் எல்லாம் ஃபில் ஆகாமல் சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேஸை ரிமூவ் பண்ணும்போது சின்னதாக கேப் இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல வச்சு பிரேக் ஆகிடும். அது மாதிரியே இதில் அந்த மிக்ஸ் வந்து அதிகமாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்க கூடாது. கரெக்டாக அந்த ஹோலில் ஃபில் ஆகுற அளவுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸ் அந்த லேஸ் பேட்டர்னோட ஒரு மாடலில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அந்த கேப்பு நான் சொன்னது மாதிரி அந்த ஒரு 2 விஷயம், அந்த கேப்பு ஃபுல்லாகவே ஃபில் ஆகணும். அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த 2ஐயும் கரெக்டாக நம்ம செய்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் பொறுமையாக செய்துக்கணும். எக்ஸஸாக இருக்கிற அந்த மிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலை அப்படின்னா கரெக்டான அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த ஃப்ளோரல் பேட்டர்னில் அந்த லேஸ் பேட்டர்னில் எப்படி அந்த சின்ன அந்த கேப் எல்லாம் தெரிஞ்சோடனே அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். அதனால எக்ஸஸாக இருக்கக்கூடியதை நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அது மாதிரியே இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ஓப்பன் ஏரில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து ட்ரையாக ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ரொம்ப அந்த ஜெல் மாதிரியான டைப்பில் இருக்கும். சரிங்களா, ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியாது. இது இந்த மேட்டில் அப்ளை பண்ணுறது ஃபுல் வீடியோவுமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம் இல்லையா, அதனால நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக அந்த ஹோலுக்குள்ளே மட்டும் அந்த லேஸ் மிக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கணும். அவன் ப்ரீ ஹீட் போட்டுடலாம். 100 டிகிரிக்கு 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆனில் இருக்கிறது மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸை கம்ப்ளீட்டாக லேஸில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் ப்ரீ ஹீட் போட்டால் போதும். ஏரில் இருந்து ட்ரை ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவன் ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 100 டிகிரிக்கு 5 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆனில் வச்சு நம்ம இந்த லேஸை உள்ள வச்சு பேக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் டைம் வந்து இந்த 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்ட் டைம். இது ஏன்னா ரொம்ப பேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேஸ் ரிமூவ் ஆகி வராது, ட்ரை ஆகி ஹார்ட் ஆகி பிரேக் ஆகிடும். சரிங்களா, ஃப்ளெக்சிபிளாக வராது. இப்போ இந்த சேம் லேஸ்லேயே ஒவ்வொரு டிசைனில் உள்ள அந்த ஹோலோட சைஸ் அந்த மாடல் வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ அது ட்ரை ஆகக்கூடிய டைமும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சதுமே வெளியில் எடுத்து கரெக்டாக ட்ரை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதனால் ட்ரை ஆகலை அப்படின்னா அகெயின் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரியாக செக் பண்ணி பார்த்து நம்ம அதுலேருந்து டிமோல்டு பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது
எப்படி தெரியும்னா, நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. அதே மாதிரியே நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். சரிங்களா? கையில் ஒட்டாமல் சாஃப்டாக இருக்கணும். நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் ஆகி தான் வரும். நமக்கு கரெக்டாக அந்த ஃப்ளெக்சிபிளாக லேஸ் கிடைக்காது. ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக 5 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட்டு ட்ரை ஆகி கிடைக்கல. அகெயின் ஒரு 3 மினிட்ஸ் கூட வச்சுட்டு நான் எடுத்து அப்படின்னா டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும், நமக்கு கையில் ஒட்டக்கூடாது, நல்லா ட்ரை ஆகி இருக்கணும். அது மாதிரியே டிமோல்ட் பண்ணுறது நம்ம அவன்லேருந்து வெளியில் எடுத்து உடனே டிமோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப கூலாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ரிமூவ் ஆகி வராது. உடனே டிமோல்ட் பண்ணுறது அப்படின்னா டச் பண்ணி பார்த்து நம்மளால் அந்த தாங்கக்கூடிய அளவுக்கு ஹீட் ஆனதுமே டிமோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திக்கான இந்த மாதிரியான லேஸ் மோல்டில் வந்து டிமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இந்த தின் டைப்பில் வந்து டிமோல்ட் பண்ணுறதுக்கு அதை விடவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிமோல்டு பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அது ரிமூவ் பண்ணணும். ஒரே ஸ்ட்ரெச்லேயே பிடிச்சி இழுத்து எடுத்துடக்கூடாது, அது பிரேக் ஆகி வந்துடும், பிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரியாக ஸ்லோவாக பொறுமையாக டிமோல்ட் பண்ணிக்கணும். அதில் நாங்கள் கேட்டிருந்தாங்க டவுட்டு, சிலிக்கான் மேட் நம்ம அவனில் வைக்கும்போது இதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லி. சிலிக்கான் மேட் ஹீட் ரெசிஸ்டன்ட் தான், அது அவனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பார்த்தீங்களா, எங்கேயுமே பிரேக் ஆகாமல் நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. ஒயிட் கலர்ல வேற ஒரு பேட்டர்ன் லேஸ் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தட் தான். அடுத்ததான் பாருங்க, நான் ஒரே ஸ்டெப்ல 4 கலருமே தனித்தனியாக 4 மாடல்லையே செய்து எடுத்திருக்கேன். நான் ஃபுல் அந்த பேட்டருக்குமே நான் செய்து எடுத்திருக்கேன் பாருங்க. இதில் வந்து 8 பேட்டர்ன் லேஸ் கிடச்சிருக்கு. இதில் எல்லா கலர்ஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரே சேம் கலர் செய்கிறதா இருந்தால் 9 to 10 லேஸ் வரைக்கும் நான் இப்போ சொன்ன அந்த பேட்டருக்கு வந்து செய்யலாம். இந்த லேஸை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு 8 கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி செய்த லேஸும் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணாமல் செய்த அந்த லேஸுக்கும் உள்ள கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணாமல் செய்த லேஸு. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரியாக இருக்கும். இனி இந்த லேஸை எப்படி கேக்கில் டெக்கரேட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரியே ஒரு பாக்ஸுக்குள்ளால் இந்த லேஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது செய்து நியர்லி 1 month கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோக்காக நான் அந்த கேக்கு டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதில் இந்த வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறத ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நம்ம எடுத்துக்கணும். இந்த கேக்கு 1 kg டால் கேக் செய்திருக்கேன். இந்த கேக்கோட பாட்டம்லையா இந்த லேஸ் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா அதோட விட்த்து கம்மியாக இருக்கிறதுனால இது கரெக்டாக ஈஸியாக நமக்கு வச்சுக்க முடியும். அதுவே வித்து ஹைட்டாக உள்ள லேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் கேக்கில் காமிக்கிறேன். இந்த கேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch. அதனால அந்த லேஸ் வந்து 3/4 அளவுக்கு, அந்த கேக்கோட 3/4 அளவுக்கு கவர் ஆகி கிடைக்கும். 8 inch கேக்கில் நம்ம அந்த லேஸ் கொடுக்குறதா இருந்ததுன்னா 2 பீஸ் லேஸ் வேணும். அப்போ சேம் கலர் சேம் மாடலில் 2 லேஸ் வந்து செய்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேஸ் டெக்கரேஷன் பண்ணுற கேக்ஸில் வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பாட்டமில் லேஸும் கொடுத்துட்டு டாப்பில் இந்த மாதிரியாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸையும் வச்சு விட்டால் போதும், சிம்பிளாக எலிகன்ட் லுக் கிடைக்கும். இதில் நான் ஃபாண்டன் ஃப்ளவர்ஸும் ஆர்டிஃபிஷியலாக லீவ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு டைப்பில் உள்ள டெக்கரேஷன். இந்த லேஸோட விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால அந்த ஹாஃப் போர்ஷன் பார்த்தீங்களா ஃபோல்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த பாட்டம் வந்து அந்த க்ரீமில் டச் ஆகிருக்கிறது மாதிரியாக வச்சு விட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபோல்ட் ஆகிருக்கிறத அகைன் அந்த க்ரீமில் டச் ஆகிறது மாதிரி டூத்பிக் ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த க்ரீமில் டச் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.